தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பேன் பீட்டா, பீட்டாவை பேன் பண்ணணும், பீட்டாவை தமிழ்நாட்டை விட்டே விரட்டணும். இதுதான் தமிழகம் எங்கும் ஜல்லிக்கட்டை நோக்கியும் கலாச்சாரத்தை நோக்கியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சி. இது கலாச்சாரம், காளை, ஜல்லிக்கட்டு என்று வீரம் சார்ந்த விஷயமாகவும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவியல் சார்ந்த அறிவுபூர்வமான ஒரு கிளர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக கேளுங்கள். இது நீண்ட தூரம் செல்லக்கூடியது. பீட்டா ஒரு வர்த்தகத்தை மையமாக வைத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய வர்த்தகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் பள்ளு விளக்கக்கூடிய சாம்பல் ஆரம்பித்து குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், வாங்குகிற பால், வாங்குகிற உரம், மற்ற செடிகளுக்கு தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி, இப்படி இத்தனை வர்த்தகங்களுக்கும் முக்கிய காரணமாக விளங்குவது இந்த பீட்டா. எனவே தான் இந்த பீட்டாவை விரட்ட வேண்டும். அறிவு சார்ந்த சில செய்திகளை சொல்கிறேன், கேளுங்கள். நாம் பண்டைய காலங்களில் மாட்டு சாணத்தை எரித்து அதனில் கிடைக்கக்கூடிய பள்ளு விளக்கணும். அதில் கால்சியம் இருந்தது. எனது பாட்டனும் எனது முப்பாட்டனும் அந்த சாம்பல் நிறத்தில் சாம்பலை வைத்துதான் பல்லு விளக்கினான். அவன் சாகும் வரை எந்த ஒரு டெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, பல் டாக்டரை பார்க்கல. சாகிற வரை அவனுக்கு பல் இருந்தது. நாம் எப்போது பர்பஸையை எடுத்துக்கொண்டோமோ, டூத் பேஸ்டை எடுத்துக்கொண்டோமோ, அன்றிலிருந்து தான் நமக்கு பல்லுக்கான நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதிலும் வர்த்தகம் இருக்கிறது. பீட்டா சாணத்தை ஒழிக்கிறது, காளையை ஒழிப்பதன் மூலம் சாணத்தை ஒழிக்கிறது. சாணத்தை ஒழிப்பதன் மூலம் நாம் கோல்கட்டையும் மற்ற பர்பஸை, மற்ற எல்லா விதைகளையும் வாங்கி விளக்குவதற்கான ஒரு முன்னுதாரணமாக இது அமைகிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பூச்சிக்கொல்லி. நாம் அன்றைய காலத்தில் நமது தக்காளி செடிக்கும், நமது வெண்டிக்காய் செடிக்கும், அனைத்து செடிகளுக்கும் கோமியம், பசுமாட்டு கோமியத்தை வாங்கி அதனுடன் சாணத்தை கலந்து தெளித்தோம் என்றால் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதுதான். ஆனால் இன்று நாம் பூச்சிக்கொல்லி மருந்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் யாரு? பீட்டா. காளை மாட்டை அழிப்பதன் மூலம் பசுவை அழிக்கலாம், பசுவை அழிப்பதன் மூலம் அதனுடைய கோமியம், அதனுடைய சாணத்தை அழிக்கலாம். இதனால் நாம் பூச்சிக்கொல்லி மருந்தை இறக்குமதி செய்வோம். அதை சாப்பிட்டு பலவிதமான நோய்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே பூச்சிக்கொல்லி மருந்தை இறக்குவதற்காகவும் இந்த வர்த்தகத்தை மையமாக வைத்து இந்த பீட்டா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் குளிர்பானம். இந்த குளிர்பானங்கள் இங்கு நன்று நடக்க வேண்டும். நாம் மாட்டுப்பாலை நிறுத்திவிட்டோம் என்றால், மாட்டு பசுவை ஒழித்து விட்டோம் என்றால் குளிர்பானங்களும் அதிகமாக இங்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கும். நமது கலாச்சாரங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பீட்டா. எனவேதான் இந்த பீட்டாவை ஒழிக்க வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் மாட்டு பசு தரக்கூடிய அந்த பால் மிக அற்புதமான பால், மருத்துவம் நிறைந்த பால். இப்போது நாம் குடித்துக் கொண்டிருக்கிறோமே ஜெர்சி பால், பாக்கெட் பால், அவையெல்லாம் மிக தீங்கு தரக்கூடியது. 120க்கு மேற்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடியது என்று சித்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் மாட்டு பசுவுடைய பசும்பாலை நிறைய மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினார்கள். இப்ப இருக்கக்கூடிய பாலை நம்மளால மருத்துவ ரீதியாக பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. எனவே இந்த பீட்டா நிறுவனம் காளை மாட்டுகளை மட்டும் அழிப்பதல்ல அதனுடைய குறிக்கோள். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் உரம். அன்றைய காலங்களில் நாம் பசுமாட்டு சாணத்தை பயன்படுத்திதான், காளமாட்டு சாணத்தை பயன்படுத்திதான், அந்த எருக்களை பயன்படுத்திதான் கால்நடைகளுடைய உரங்களை, இயற்கை உரங்களை பயன்படுத்தி மகசூல் அதிகமாக வைத்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய உணவும் அதனுடைய நெல்மணிகளும் நமது தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சத்தான உணவாக இருந்தது. ஆனால் இப்போது நாம் உரம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உரம் என்பது என்ன? எல்லாம் கெமிக்கல். பல ரசாயனங்களை நாம் உற்பத்தி பண்ணும் போதே அடி உரமாக போட்டு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா விளைபொருளும் இன்று ரசாயனமாக மாறிவிட்டது. இந்த ரசாயன உணவுப் பொருட்களை நாம் உட்கொள்வதால் புற்றுநோய் மற்றும் பலவிதமான நோய்கள் வருகிறது. எனவே உரத்தை இறக்குமதி செய்வதற்காகத்தான் இந்த பீட்டா வர்த்தகத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே பீட்டா என்பது கலாச்சாரங்களை ஒழிப்பதோடு மட்டுமல்லாமல் காளை மாட்டை பாதுகாக்கிறேன் என்று ஒரு பொய்யான விமர்சனத்தை சொல்லியும் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்கிறது. இதனுடைய முக்கிய குறிக்கோள் வர்த்தகத்தை இங்கு உருவாக்க வேண்டும். எல்லா பொருட்களையும் நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். பால், பர்பஸை, பூச்சிக்கொல்லி மருந்து, அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் உரம், இப்படி போய்கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வெளிநாடுகள் சார்ந்து இருக்க வேண்டும். முன்பு 200 ஆண்டுகள் இங்கு இருந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தினான். இங்கு ஆங்கிலேயன் அங்கு இருந்து கொண்டு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த பீட்டா என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்டதல்ல, பல நாடுகளில் உருவாக்கப்பட்டதல்ல, ஆங்கிலேயர்களால் ஆங்கில நாடுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த இந்தியாவினுடைய தலைமை ஹெட் ஆஃபீஸ், பீட்டாவோட ஹெட் ஆஃபீஸ், இந்தியாவுடைய பீட்டாவோட ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு.
பார்த்துக்குங்க. இந்த பீட்டாவுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்றால் தமிழ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். இங்குதான் நாம் ஆரோக்கியமாகவும் கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தன்மானமிக்க மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு இந்தியாவுடைய பீட்டாவோட ஹெட் ஆஃபீஸை தமிழ்நாட்டில் போட்டிருக்கான். ஸோ இதை விரட்டி அடிப்பது நமது உரிமை. அறிவு சார்ந்து ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே பீட்டாவை விரட்ட வேண்டும் என்றால் அவன் எதை மையமாக வைத்து வர்த்தக மையமாக வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறானோ அவற்றையெல்லாம் நாம் வாங்குவதை நிறுத்த வேண்டும். பற்பசைகள் வாங்குவதை நிறுத்துங்கள். குளிர்பானங்கள், வெளிநாட்டு குளிர்பானங்கள் குடிப்பதை நிறுத்துங்கள். 30 ரூபா கொடுத்து நீங்க கோக்கும் பெப்சியும் குடிக்கிறத விட வாரத்தில் ஒரு நாள் இளநீ குடிங்க. அதுல இருக்கு சத்து. இதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்று சொல்லணும்னா நம்மளுடைய உயிர் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக் கொள்கிறது. இந்த உடலுக்கே தெரிகிறது அல்லவா கார்பன் டை ஆக்சைடு என்பது தீங்கு விளைவிக்கக்கூடியது, இந்த உடலுக்கு தேவையில்லை என்று உடலே அதை வெளியிடுகிறது. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடை டப்பாக்களில் அடைக்கப்பட்டு பெப்சியும் கோக்கும் செவனப்பும் விற்கிறார்கள். அதை வாங்கி குடிக்கிறீர்களே. இது தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரும் கார்பன் டை ஆக்சைடு நிரப்பப்பட்ட கோக் பெப்சியை தவிருங்கள். பழச்சாறுகள், கரும்புச்சாறுகள், இப்படிப்பட்ட இயற்கை பானங்களை அருந்தி நாம் ஆரோக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதன் மூலமும் இந்த பீட்டாவை விரட்டலாம். எனவே பீட்டாவை விரட்ட வேண்டும் என்றால் நாம் இந்த விஷயங்களை எல்லாம், அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி இவற்றையெல்லாம் வாங்குவதை தடைபடுத்த வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் தனது கடையில் பெப்சி, கோக், 7up மற்றும் அயல் நாட்டு குளிர்பானங்கள் விற்பதை தடுங்கள். பீட்டா ஓடிவிடும். பீட்டாவை விரட்டுவோம். பேன் பீட்டா, பேன் பீட்டா. தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 5 Minutes யூடியூப் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.